ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? மாசம் சம்பளம் எப்படா வரும்னு காத்திருந்து டயர்ட் ஆயிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, அதை எப்படியாவது காசு ஆக்கிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாரத்துல எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆனா அதை வச்சு ஏதாவது கொஞ்சம் லாபம் பார்க்குற ஒரு தொழில் என்னன்னு தெரியல. ஜாபையும் விட முடியாது, ஆனா கொஞ்சம் காசும் வேணுங்க. ஏதாவது கொஞ்சமா சைட்ல பண்ணா மெயின்ல கொஞ்சம் வருமானம் வருமா? இல்ல இன்னைக்கு பண்றது நாளைக்கே ஒரு பெரிய தொழிலா மாறுறது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படி ஏதாவது கேள்விகளோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கானதான். டாப் 10 சைடு ஹசில்ஸ். வேலைக்கு போறீங்க, அது மெயின் ஹசில்ஸ், சைடுல கொஞ்சமா பண்ணுவீங்க, அதுல கொஞ்சம் காசு. ஸ்மார்ட்டா காசு பண்ற டாப்பான 10 யோசனைகளோட வந்திருக்கோம். வணக்கம், வாங்க வீடியோக்குலாம். காலையில 9 to 5 ஜாபுக்கு போவீங்க, சாயந்தரமா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இல்லைன்னா சனி ஞாயிறுல கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுல கொஞ்சம் எஃபர்ட் போட முடியுங்க. அதை வச்சு எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரமும் செய்றீங்க, அதுல எனக்கு ஒரு வருமானம், அதுக்கு பேர் தாங்க சைடு ஹசல். நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒரு சின்ன படி நாளைக்கு பெரிய தொழிலுக்கான ஆரம்பம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். டாப் 10 சைடு ஹசல்ஸ். வேலையோட சேர்த்து வேலை செய்றீங்க, ஆனா கொஞ்சமா செய்றீங்க, அதுக்கு தனியா ஒரு காசு. அது உங்க பேஷனா இருக்கலாம், இல்ல உங்க இன்ட்ரெஸ்டா அதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். நம்பர் 1 ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை இன்னொருத்தங்களுக்கு செய்யறதாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஃபீவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி இடத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். உங்க ஸ்கில் எதுவா இருந்தாலும் அதுல போட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. அந்த ஸ்கில்ஸ் தேவையான ரெக்குயர்மெண்ட் வர்றப்ப கண்டிப்பா உங்களை எடுத்துக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஃப்ரீலான்சிங்கே ஃபுல் டைமா பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்கு. உங்களோட திறமை என்னன்றத முடிவு பண்ணுங்க. அந்த திறமையை அவங்களுக்கு ஒரு உதாரணமா போர்ட்ஃபோலியோ போடுங்க. அதை அங்க காட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்பர் 2 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம இன்னும் பெருசா வருமானம் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே கூட நம்மளோட முழு முயற்சியும் இங்க ஐடல்ஸா நம்ம இதை கிரியேட் பண்ண முடியும். நீங்க பிடிச்ச விஷயம் என்னவோ அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை வீடியோவா போட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமையல் சேனல் இருக்கு நம்ம ஊர்லயே, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சேனல்கள் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாரும் ஆரம்பிச்சது என்னமோ 0 சப்ஸ்கிரைபர்ல தாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி கொஞ்சம் காலம், அதையே முழு நேரமா பண்ணவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பாதியாவும் பண்ணவங்களாவும் இருக்காங்க. இப்படி ஜெயிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்பான்சர்ஷிப், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு காசு பார்க்கலாங்க. நம்பர் 3 அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க, நாம ஒரு பொருளை வாங்கி அதை பயன்படுத்தி அதனோட அனுபவத்தை அதில் போடுவோம். நாம அதை எந்த பொருளை எங்க வாங்கணும் அப்படிங்கறத ஒரு லிங்கா கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட்லயும் இருக்கு இதே மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த புக் இப்படி இருந்தது, இந்த பொருள் இப்படி பயன்படுத்தினா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களோட ரிவ்யூவை கொடுக்குறப்ப உங்க வீடியோ கீழேயோ உங்க பிளாக்ல வந்து ஒரு கீழேயோ போட்டு வச்சிருக்கீங்க, அந்த லிங்க் மூலியமா வாங்குறாங்க இல்லையா, அதுல உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த லிங்க் மூலியமா வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு கமிஷன். ஸோ இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நம்பர் 4 ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். அதாவது உங்க வீட்லயே செய்யற சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நீங்க ஒரு மசாலா பொடி செய்வீங்க, அது ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும், அதை நீங்க செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு பொம்மைகள் செய்ய தெரியும், மரப்பாச்சி பொம்மை மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் ஏதாவது செய்யணும், அதை செய்யலாம். இல்லைன்னா நிறைய பேர் வந்து புடவைகள் நெய்ய தெரியற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஹேண்ட்மேட், அதாவது கைவினை பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையால செய்யக்கூடிய சின்ன சின்ன பொருள், அதை உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி இ-காமர்ஸ் சைட்ல போடுற அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டு விளம்பரப்படுத்தி நீங்க விற்கலாம். இதுவுமே ஒரு சைடு ஹசல்ஸா கண்டிப்பா. நம்பர் 5 சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாருக்குமே சோஷியல் மீடியா, இப்போ நீங்க ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகணும்னா அதை பத்தி லைட்டா தெரியும். ஒன்றும் இல்லைங்க, சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணும். இப்போ நீங்க உங்களோட சோஷியல் மீடியா மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டா, உங்க உள்ளூர்ல இருக்கிற ஒரு கடை இருக்கா, சின்னதா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அவங்கள பத்தி டெய்லி ஒரு வீடியோ போட்டு சின்ன சின்ன போட்டோஸ் அப்டேட், அந்த மாதிரி ஒரு விஷயமா போட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான். ஸோ இது ஒரு நல்ல விளம்பரம். இப்போ உங்க ஊர்ல நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள், அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆஃபர். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்னும் இதர பல பேஜ்கள் இருக்கு. ஏன் கூகுள் ஆட்ஸ்ல போட்டு விளம்பரம் பண்றதுமே கூட ஒரு விதத்துல சோஷியல் மீடியா மேனேஜ். நம்பர் 6 ஆன்லைன் டியூஷன். சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, சிஎஸ் படிச்சிருப்பீங்க, இல்ல உங்களுக்கு தமிழ் படிச்சிருங்க, ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ். ஸோ இதை பத்தி நீங்க ஒரு ஆன்லைன்ல நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம், டியூஷன் எடுக்கலாங்க. நீங்க ஆன்லைன்ல டியூஷன். தமிழ் படிச்சவங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய தமிழ் வாழ்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்ல இருந்து கத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க நம்ம ஊர்லயே இருந்துகிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க தமிழ் சொல்லி, இது மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு நீங்க ஜூம், கூகுள் மீட், அந்த மாதிரி ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கிளாஸ் நடத்தலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்குமே கூட ஆன்லைன் டியூஷன் மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். நம்பர் 7 ஸ்டாக் போட்டோகிராஃபி. ஸ்டாக் போட்டோகிராஃபினா என்னன்னா, நீங்க இப்ப எங்கேயாவது டிராவல் பண்றீங்க, அங்க இருக்கிற லொகேஷன்ஸ் வீடியோவா எடுத்து, வீடியோ இமேஜஸ் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து இப்ப நீங்க நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ காஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் தான் நம்ம ரன்னிங்ல இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க வீடியோஸ். இப்போ இதே வந்து ஸ்டாக் சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க, அந்த இடத்துல வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குக்கிங், அதையே போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. நீங்க டிராவல் பண்றீங்கன்னா டிராவல் சைட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வேற என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது எல்லாத்தையுமே போட்டோவோ வீடியோவோ எடுத்து போடும்போது அதுக்குன்னு இருக்கிற வெப்சைட்ல அப்டேட், அதே சேல்ஸ்க்கு போடுவீங்க, பிடிச்சவங்க அதை கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனா அதுல ஒரு டைம் பண்ணிட்டு நிறைய நாளைக்கு
அது அங்கேயே தான் இருக்க போகுது. ஆனா உங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா அடிக்கடி வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக் போட்டோகிராஃப். நம்பர் 8 பெட் கேர் அண்ட் க்ரூமிங் சர்வீஸ். நிறைய பேர் நாய், பூனை, கிளி இந்த மாதிரி பறவைகளோ விலங்குகளையோ வீட்டில் பெட் கேரா வளர்க்குறாங்க. இப்போ அந்த பெட்டுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் நேரம் இருக்காது இல்லைங்களா? அதை ஒரு டிராவல் பண்றாங்க, அதை டெய்லி காலையில் சாயந்தரம் வாக்கிங் கூட்டு போகணும், இல்லைனா அதை பார்த்துக்கணும், இல்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ஏதாவது பராமரிப்புகள் தேவை அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும், இல்லைனா அவங்க ஊருக்கு போறாங்க 2 நாள் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா அது உங்க வீட்டில் கொடுப்பாங்க, நீங்க வச்சு பராமரிச்சு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லயோ இல்லை வீக் டேஸ்லயோ வச்சு பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சில காசுகள் கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு விதமான நல்ல வளர்ந்து வர்ற ஒரு சர்வீஸ் தாங்க. இப்போ இதுக்குன்னே தனியாக நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் நீங்க கண்டுபிடிக்கும். நம்பர் 9 இ காமர்ஸ் ரீசெல்லிங். நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடக்கும் இல்லையா? இப்போ நீங்க அதுல நீங்களும் ஒரு பங்குதாரர் ஆகும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா செல்லர் ஆகும்போது நீங்க ஹோல்சேல்ல பல்கா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி உங்க சுத்து வட்டாரத்துல இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, பல்கா ஒரு 100 ப்ராடக்ட் வாங்கி அது நீங்க மாஸ் ப்ராடக்டா வாங்குறப்ப உங்களுக்கு கம்மி காசுல கிடைக்கும். அதை வந்து நீங்க ஒரு லாபத்தை வச்சு அதுல விற்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தாங்க ரீசெல்லிங். ஸோ இது இ காமர்ஸ் சைட் சேர்ந்தாங்க, இ காமர்ஸ் ரீசெல்லிங் தான் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்லயும் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டோர் ஆரம்பிங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் சர்ச் பண்ணுங்க, அதுல சேல்ஸ் கண்டிப்பா இதுல நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. நம்பர் 10 பிளாகிங். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு பக்கத்துல பேப்பர்ல எழுதுவீங்க இல்லையா, அதையே வந்து ஆன்லைன்ல எழுதுவீங்க. கூகுள் பிளாக்ஸ் எல்லாம் இதுல நிறைய விஷயங்களை எழுதுவீங்க. எல்லாருக்குமே படிச்சு இது பார்க்கணும்னு பிடிக்காது. சில பேருக்கு படிச்சு பார்க்க விருப்பப்படுவாங்க. இல்லைன்னா ஒரு வீடியோல சொல்றதை விட ஒரு வார்த்தை வரிகள்ல சொல்றப்ப எழுத்துக்களா பாக்குறப்ப நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் அதே மாதிரி தொடர்ந்து எழுதுங்க. ஸோ நீங்களும் அதை உங்களுக்கு பிடிச்சது என்ன அதை பத்தியே சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பிளாக்ல எழுதுறப்ப அது அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க, தொடங்கி அதை கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ பிளாகிங் உங்களோட கருத்துக்களை வார்த்தைகள்ல பதிவிட்டு ஒரு வாசகமா வெளியிடுறீங்க, ஒரு கட்டுரையா வெளியிடுறாங்க பிளாகிங்ஸ். அதுல வந்து விளம்பரங்கள் கொடுப்பாங்க, கூகுள் ஆட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அவங்க மானிட்டைஸ் பண்றப்ப உங்களுக்கு அதுக்கான காசு அந்த வழியா வரும். டிப்ஸ் சின்னதா ஆரம்பிங்க, ஒரு நேரத்துல ஒன்றை மட்டும் பண்ணுங்க, அதை கவனமாகவும் ஆழமாகவும் யோசிச்சு செய்யுங்க. டிப் நம்பர் 2 நேரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் டைம் ஜாப் இருக்கும், அதுல உங்களோட ஃபேமிலி இருக்கும், எல்லாத்துக்கும் நடுவில் இதுக்கும் ஒரு 2-3 ஹவர்ஸ் பர் டே ஒதுக்குனீங்கன்னா உங்களோட சைடு ஹசல்ஸ் டவுன் த லைன்ல உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஃபிட்ஸை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே. டிப் நம்பர் 3 யூஸ் ஃப்ரீ ரிசோர்சஸ். ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீயா கிடைக்குதுங்க, விஷயங்கள் ஆகட்டும், தகவல்களும், டூல்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுங்க. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ண பாருங்க. டிப் நம்பர் 4 நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட முதல்ல நீங்க சேல் பண்ண பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. நீங்க செஞ்ச ஒரு சைடு ஹசல்ஸும் அவங்க கிட்ட ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5 தொடர்ந்து செய்யுங்க, கன்சிஸ்டண்டா செய்யுங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அவ்வளவுதாங்க. நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும்தாங்க. அதை எப்படி செய்யறது, டீட்டெயிலா என்ன வேணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான ஒவ்வொரு டாபிக் கீழேயும் நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க கமெண்ட் பண்றதுக்கு நம்ம பண்ணி நீங்க இன்னைக்கு பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு பெருசா உதவி செய்யும். தட் மீன்ஸ் 80-20 ஒரு ரூல் இருக்கு. அதுல நீங்க 20% செய்யற வேலைகள் தான் உங்களுக்கு 80% பலனை கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.